முறையில் காசு தர வேண்டாம். எந்த அரசியல் தரகர்களுக்கோ கல்வி தரகர்களுக்கோ அல்லது ஒரு சிண்டிகேட்டுக்கோ நீங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க காசு பறிக்க முடியாது. முழுக்க முழுக்க ஆன்லைன்லயே உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க பதிவு செய்து அதன் மூலமாக உங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த என்ஓசி அந்த ரெனுவல் அந்த சர்டிபிகேட்ஸை நீங்கள் பெற முடியும். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இதற்கு என்னுடைய மதிப்பிற்குரிய சீஃப் ஹோம் செக்ரட்டரி அடிஷனல் ஹோம் செக்ரட்டரி சார் இருக்கிறாரு, நம்முடைய டைரக்டர்மா இருக்கிறாங்க, மற்ற பள்ளிக்கல்வித்துறை அத்தனை இயக்குநர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ட்ரீம். எங்களுக்கு இதை சாத்தியமாக்குவது என்பது ஒரு பெரிய கனவு. அது இன்று சாத்தியப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலுக்கு அவங்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடியவங்ககிட்ட சில ஆலோசனைகளையும் கோரிக்கைகளையும் நான் வைத்திருக்கிறேன். எனவே இன்று தொடங்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னும் கொடிகட்டி பறக்க வேண்டும், இன்னும் சருகடித்து பறக்க வேண்டும் என்பது உங்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஓப்பனா புரோக்கருக்கு இடம் கிடையாது, டிரான்ஸ்பரண்டா நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல விஷயம், எல்லாருமே வரவேற்பு செய்வாங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய பள்ளிகளுக்கும் நீங்களும் உங்க கவனத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிஏவில் நான் சொல்றவங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு நிறைய பள்ளிகளில் போயிட்டு பல வகையான சம்பவங்கள்லாம் விரும்பத்தகாத சம்பவம் நடக்குது. நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஜீரோ டாலரன்ஸ். அதை நாங்கள் ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் விருப்பம் இல்லாத ஒரு இடமாக தான் கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும். அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்க பேரை சொல்லி எங்க கட்சி பேரை சொல்லி வந்தா நம்பாதீங்க. நம்ம இடையிலே சொன்ன யாராவது எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா சத்தியமா அவருக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கெட் அவுட் சொல்லிடுங்க. அது கல்வி சாலை. அங்க குழந்தைகளும் பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் மட்டும்தான் அங்க வரணும். அவங்களெல்லாம் நீங்க பிரைமரி ஸ்கூல்லே எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக தன்னம்பிக்கை வகுப்பு, தமிழ் வகுப்பு, மாணவர்களுக்கு தேவைப்படுற லீடர்ஷிப் கிளாஸஸ், அதை போன்ற சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அதை போன்ற மனிதர்களை உங்களுடைய கல்வி சாலைகள்ல நீங்க வளம் வர வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சார், எல்லாமே ஆன்லைன் சொல்லிருக்கீங்களே சார், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல மாறப்போகுது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல? அதை பத்தி கொஞ்சம் இல்ல, அந்த டெக்னிகாலிட்டிஸ் பின்னர் தெரிவிக்கப்படும். ஓவராலா சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி பல தனி மனிதர்களினுடைய தாண்டி தான் அவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள வர முடியும். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அப்படி புரோட்டோகால் படி பல இடங்களை தாண்டி வர்றதுக்குள்ளார அதுவே ஒரு டைம் எடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க அதை அவர்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முழுக்க இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்ததன் மூலமாக யாரும் எந்த இடத்துலயும் ஒரு லீக்கேஜ் இல்லாத ஒரு சிஸ்டத்தை நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோம். சோ இது மூலமா என்ன ஆகும்னா அவங்க தேவையில்லாம யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம். அந்த சுமையை மாணவர்கள் மீது கட்ட வேண்டிய ஒரு தேவை இனிமே வராதுங்கிறத நான் தெரிய வருது. சார், அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா, இல்ல அந்த பள்ளிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அவங்க முறைகேடா பண்ணா விட்டுருவோமா? நாங்க அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாத்தியப்படுத்தி கொடுத்துருவோம். லீக்கேஜ் இல்ல. அவங்க வேற எங்கேயும் போயிட்டு எங்கேயோ லஞ்சமோ லாவணியமோ தர தேவையில்ல. பதிலுக்கு அவங்க ஒண்ணுதான் பண்ணணும். என்னது? அவங்க 100% குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதுல எந்த வகையிலும் நாம காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். டிஆர்பி நடத்தின பல தேர்வு முடிவுகள்லாம் வெளியிடப்படாமல் இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அது எக்ஸாம் நடத்தினாங்க, ரிசல்ட் இன்னும் போஸ்டிங் போடாம அப்படியே இருக்கு. ரெண்டாவது இந்த பிஆர்டிஸ்ல 2023 ஒரு செட் ஆஃப் பிடிஸ்க்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2850 பேருக்கு போட்டாச்சு. பட் ஆசிரியர் பயிற்றுனர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 போஸ்ட் தான், அவங்களுக்கு போஸ்டிங் வரலன்னு கேட்கறாங்க. இப்படி நிறைய இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் அப்படியே டிலே ஆகுது. இல்ல, இது சம்பந்தமா நிறைய கோரிக்கை மனுக்கள் என்கிட்டே வந்தது. அந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் நான் அந்த சீக்ரிகேஷன் பண்ணி சீராய்வு பணிகள் தொடங்கிவிட்டது. சம்பந்தப்பட்ட இயக்குநர்களோடு நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். சில கிரீவன்சஸ் மீட்டிங்ல ஏற்கனவே பேசப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அதை நம்ம இப்ப ரீஸ்டார்ட் பண்ணி பேசி அந்த கிரீவன்சஸ் மீட்டிங்கோட அடுத்த லெவலுக்கு போறோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கு. அது நம்ம நீதிமன்றம் ஒவ்வொருத்தரா பள்ளியில் அதிகமா கட்டணம் வசூலிக்க நீங்க கம்மி பண்ணி வாங்க சொல்லிருக்கீங்க. ஒருவேளை அடுத்த ஆண்டு அவங்க கூடுதலா கட்டணம் வசூலிச்சா அந்த பள்ளி மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்? கண்டிப்பாக அதை டிரான்ஸ்பரண்டா போடணும்னு சொல்லியிருக்கணும். நிறைய இடங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய இடங்களில் போடலன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அதை அவங்க முழுசா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன டைம் எடுக்க தான் செய்யும். பட் கட்டாயமாக அவங்க அதை போடலாம், நம்பி போடலாம். இது போறது மூலமா என்ன ஆகும்? அவங்களுக்கு இன்னும் நம்பகத்தன்மை அதிகமாகும். அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ எந்த வகையிலும் பாதிப்பாது. இப்போ நீங்க அரசு பள்ளியை எடுத்தீங்கன்னா 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டேஷ்போர்ட்லயே கொண்டு வந்துருவோம் நாங்க. அதே மாதிரி தான் இதையும் நீங்க அவங்க பண்ணுங்கிறத நான் கேட்டேன். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு சார். இந்த அளவுக்கு மாணவர்கள் நல்ல விஷயம் தானே. அந்த ஒரு குழந்தையினுடைய இதயத்தை தொட குறுகிய வழி வயிறுங்க. இது ஜப்பானிய பழமொழி சொல்லுது. அதனால காலை உணவு விரிவுபடுத்தப்பட்டதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு உங்கள் மூலமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, மாநில கல்விக் கொள்கை ஏற்கனவே வகுக்கப்பட்டுருச்சு. எஸ்சிஆர்டி இருக்கு, சிலபஸ் கமிட்டி இருக்கு, கரிக்குலம் கமிட்டி இருக்கு. பல நேர்காணல்கள்ல பத்திரிகை சந்திப்புல நான் சொல்றதுதான்
கொள்கையில எந்த வகையிலும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு பிரத்யேக கொள்கை இருக்கு. வி ஸ்டாண்ட் ஆன் த சேம் திங். 100% இருக்கும். தனியார் பள்ளிகள் மெட்ரிக் சிலபஸ் ஸ்டேட் போர்டு சிலபஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸும் மெட்ரிக்ல இருக்கிற அதே சிலபஸ் ஒண்ணுங்கும் போது பெற்றோருக்கு மாறுபாடு இல்லைங்கிறதுனால சிபிஎஸ்சிக்கு வேகமா மாறுறாங்க. அது அவங்களுடைய நுகர்வு கலாச்சாரத்தை குறைக்குது. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் பேசி சிபிஎஸ்சிக்கு மாறுறாங்க, வேகமா நிறைய மாறி இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படி பேசி அவர்களுக்கு தேவைப்படுற சிறப்பு வகுப்புகளோ ஆலோசனைகளோ வகுக்கப்படும். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸோட அந்த துறை சார்ந்த நிபுணர்களோட கலந்து பேசி தான் அதை பண்றோம். எடுத்த உடனே சும்மா இதுக்காக நம்ம பண்ணல. இதுக்கு இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்கு. பகல் இரவா எங்களுடைய அந்த கரிக்குலம் கமிட்டியில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கலந்து பேசி ஆலோசனைகள் வழங்கப்படும். தமிழகத்துல தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை சரிஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறதும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பசங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கல்வித்துறையுடைய டாக்குமெண்ட்ல இருந்தே தெரிய வந்தது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கா இல்ல நம்ம உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோட பேச ஆங்கில மொழி. ஆங்கில மீடியத்துல படிச்சாலும் தமிழ் மீடியத்துல படிச்சாலும் தமிழ் பற்று என்பது மாறாது. நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவன் தான். என் தமிழை பத்தி அண்ணனுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். தமிழ் என்பது எங்கள் மூச்சு, தமிழ் என்பது எங்கள் பேச்சு. ஒரு நல்ல நாள் எல்லா அந்த ஸ்கூலுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லி மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.